இதில் இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டாலும் கூட ஏழைகளுக்கு இன்னும் கிடைக்கலங்கிறாங்க. ஆனால் நன்மை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் growth in the some sector have not reached the marginalized sections of the community. சில துறைகளில் ஏற்பட்ட நன்மையானது அடிப்படை துறைகளுக்கு சென்று சேரவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சமுதாயத்தில் கீழே இருக்கிற மக்களுக்கு நன்மைகள் எல்லாம் போய் சேரவில்லை. மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, சமுதாயத்தின் பின்தங்கியுள்ள மக்களுக்கு இதன் நன்மைகள் போய் சேரவில்லை. மோரோவர், ஏறக்குறைய எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கு, த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஹேஸ் ஜெனரேட்டட் சீரியஸ் சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், டெமோக்ராபிக் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். இவைகளெல்லாம் என்னென்னு சொன்னால், எப்படி பார்த்தாலும் கூட சமூக, பொருளாதார, அரசியல், மக்கள் தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் மக்கள் தொகை மற்றும் எய்காலஜிக்கல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், சவால்கள் போன்றவைகள் என்னாச்சு, இவைகளெல்லாம் கொஞ்சம் தோன்றவே செய்தது. ஏன்னா இந்த பிரச்சனைகளால் என்னாச்சு, நிறைய உள்நாட்டுக்குள்ள அவங்களாம் தொழில் பண்ண ஆரம்பித்ததுனாலையும் நம்ம அந்த அளவுக்கு போட்டி போட முடியாதனாலையும் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வரவே செய்தது. சீரியஸ் ப்ராப்ளம், சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியாக, மக்கள் தொகை அடிப்படையில், சுற்றுச்சூழல்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சேலஞ்சஸ் அதாவது போட்டிகளும் உருவாக தொடங்கியது. டெவலப்மெண்ட் பிரிங் பெனிஃபிட்ஸ், வளர்ச்சியின் நன்மைகள் உருவானது. பட் விச் செக்ஷன் கெட்ஸ் திஸ் பெனிஃபிட் டிபெண்ட்ஸ் ஆன் சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி. ஆனால் சமுதாயத்தின் நன்மைகள் எல்லாமே எங்கே போயிடுச்சு, பின்தங்கிய பிரிவினருக்கு சென்று சேரவில்லை. இந்த சூழ்நிலை தான் இந்திய பொருளாதாரம் இருந்தது. Despite all these initiatives in the Indian economy, a large section of the people of India continue to face the back economic problems such as poverty, unemployment, discrimination, social exclusion, deprivation, poor health care. இவைகளெல்லாம் ரைசிங் இன்ஃப்ளேஷன், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக்னேஷன், ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் லேபர் மைக்ரேஷன் போன்றவைகளெல்லாம் பொருளாதாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தான் முயற்சிகளை பண்ணினால், இன்ஸ்பெக்ட் ஆல் தி இனிஷியேட்டிவ்ஸ் இந்த இந்தியன் எக்கானமி, நமது பொருளாதாரத்தில் எவ்வளவு விதமான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கூட வறுமை, வேலையின்மைன்னு சொல்லக்கூடியது, அதாவது வறுமை, வேலையின்மை, டிஸ்கிரிமினேஷன்ஸ், இந்த பேதம் காட்டுதல் இருக்கு இல்லையா, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டங்கிற மாதிரி, அது மாதிரியானது. சோசியல் எக்ஸ்க்ளூஷன், அதாவது சமுதாயத்தின் புறக்கணிப்புகள். அது டிப்ரிவேஷன், பின்தங்கிய வளங்குன்றிய நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிப்ரிவேஷன் பின்தங்கிய பின்போக இருக்கக்கூடியது. புவர் ஹெல்த் கேர், மிக மோசமான சுகாதார குறைபாடுகள், அதாவது எந்த ஒரு சுகாதார வசதியும் கிடைக்கல அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு நிலை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ரைசிங் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், விலையானது தாறுமாறாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக்னேஷன், வேளாண்மையின் பின்தங்கிய நிலை உள்ளது. ஃபுட் இன்செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்புங்கிறதே கிடையாது, 3 வேளை சாப்பிட்ற மக்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் லேபர் மைக்ரேஷன், தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி என்பது போன்றவைகளாம் வேறு வழி இல்லாமல் கண்ட இடங்களுக்கு போகிறது, போய் கூலிகளாக வாழ்கிற சூழ்நிலையெல்லாம் பொருளாதாரத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இவைகளையெல்லாம் பெரிய அளவில் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது, எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் கூட. ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறது, உணவு பாதுகாப்பு இன்மைங்கிறது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மிக முக்கியமான விஷயமாகி போனது. ஹவெவர், ஃபார் திஸ் ப்ராப்ளம்ஸ், இவ்வளவு தான் பிரச்சனை இருந்தாலும் கவர்மெண்ட் பாலிசிஸ் அலோன் கேன் நாட் பி பிளேம்டு, இவற்றுக்கு அரசின் கொள்கைகளை மட்டும் குறை கூறக்கூடாது. பொதுவாக பிளேம்டாக கண்மூடித்தனமாக அரசினுடைய கொள்கைகளை மட்டும் சொல்லக்கூடாது. ஆஸ் நியூ இன்ஸ்டியூஷனல் எக்கனாமிஸ்ட் சஜஸ்ட், இதை பற்றியெல்லாம் அமைப்பு ரீதியான இந்த புதிய அமைப்பு முறையை பற்றி பொருளறிஞர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, த வேல்யூ பிலீவ்ஸ் நார்ம்ஸ் எக்ஸட்ராஸ், அதாவது இதில் சொல்லும்போது தனிநபருடைய மதிப்புகள் இருக்குது. என்ன சொல்லலாம், இன்ஸ்டியூஷனல் எக்கனாமிக் சஜஸ்ட் த வேல்யூஸ் பிலீவ்ஸ் நார்ம்ஸ் எக்ஸட்ராஸ், இதில் தனிநபர்களுடைய மதிப்புகள் இருக்குது, நம்பிக்கை, விதிமுறைகள் ஆகியவை காரணம் என புதிய பொருளறிஞர்கள் கருதுகிறார்கள். ஏன்னு சொன்னால், இருக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் இதையும் தாண்டி எல்லோரும் ஏற்றுக்கணும் இல்லையா, எல்லாருமே முன் வந்து தனி மனிதன் நம்பிக்கை வைக்கணும்,
வளர்ச்சியின் மீது மதிப்பு வைக்கணும். அங்கே நம்ம சொன்னோமே பொருளாதாரம் அதாவது நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னு படித்தோம் இல்லையா, டிசைர்னஸ் இருக்கணும், மக்களுக்கு ஆர்வம் இருக்கணும், நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோமே, அது மாதிரியான சில விஷயங்களும் இருக்கணும். அப்போ தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு. அது இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ மேட்டர், தனிநபர்களுடைய விருப்பங்கள், நம்பிக்கைகள், அவர்களுடைய என்னென்னு சொல்கிறது, அவர்களுடைய மதிப்புகள், அவர்களுடைய ஆர்வம் போன்றவைகளும் வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் அப்படின்னு பொருளியலறிஞர்கள் சொல்கிறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடுவில் கொடுத்துருக்காங்க. முதலீட்டு விலக்கல்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், மீன்ஸ் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் டு அதர் PSUs ஆர் ப்ரைவேட் செக்டர் ஆர் பேங்க்ஸ். திஸ் ப்ராசஸ் ஹேஸ் நாட் பின் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அதாவது முதலீட்டு விலக்கல்னு சொன்னால் பொதுத்துறையினுடைய பங்குகள் இருக்கு இல்லையா, அவைகளை பிற தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வங்கிகளுக்கு கொடுத்துட்றது. கவர்மெண்ட் செக்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்குன்னா அதில் என்ன பண்ணுறது, தனியாரை சேர்த்து செய்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது கவர்மெண்ட் அதிகமான பங்குகளும் தனியார் குறைவானதும் வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறது, அரசனுடைய பங்குகளை குறைச்சிக்கிறது. இல்லைன்னு சொன்னால் அரசுடைய பங்குகளை தனியாருக்கு வித்துடுறது அல்லது வங்கிகளுக்கு சேல்ஸ் பண்ணிடுறது. இதன் மூலமாக தனியார் முழு அதிகாரத்தோட முழுமையான ஒரு அமைப்பாக மாறிடுவாங்க. இதை தான் பங்கு விலக்கல்னு சொல்கிறது. திஸ் ப்ராசஸ் ஹேஸ் நாட் பின் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். ஆனால் அது முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன்னு சொன்னால் முழுமையாக தனியாரிடம் விடுவது என்பது ஒரு சவாலுக்குரியதாகன்னு சொல்லி ஓரளவு கட்டுப்படுத்தியே வச்சுருக்காங்க. இதுதான் நமது நாட்டினுடைய பொருளாதார நிலையாக இருக்கும். ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஆன் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை எப்படி இருக்குது. திஸ் டிஸ்கஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஒன்லி, தேர் மே பி சேஞ்சஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். இங்கே சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம், ஏன்னா மாற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அக்டோபர் 2016 சொன்னது, உலக பொருளாதார பார்வையில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி நாமினல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, பெயரளவில் நாமினல் ஆஃப் இந்தியா 2016 அட் கரண்ட் ப்ரைஸஸ் நடப்பு விலையில் $2251 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2251 பில்லியன் இருக்கிறதாக 2011, அதாவது நடப்பு விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிற மாதிரி. இந்தியா கான்ட்ரிபியூட்டட், இந்தியாவது 2.99% டோட்டல் வேர்ல்ட்ஸ் ஜிடிபி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேசிஸ். அதாவது பரிமாற்ற விதத்தில்னு வரும்போது மொத்த உலக உற்பத்தியின் அளவில் பார்க்கும்போது இந்தியாவது எவ்வளோ இருக்குது, வெறும் 2.99 அப்படிங்கிற டாலர் தான் அளவில் இருக்குது. நாணய மாற்று விதத்தினுடைய அடிப்படையில் உலக அளவில் நம்ம சொல்லும்போது. ஆனாலும் கூட இந்தியாவில் எப்படி இருக்குது, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியா ஷேர்டு 17.5% ஆஃப் த டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் அண்ட் 2.4% ஆஃப் த வேர்ல்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா. உலக மக்கள் தொகையில் 17.5% இந்தியாவில் இருக்காங்க. நமக்கு கிடைச்ச நிலப்பரப்பு உலகத்தில் 2.4%. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியா வாஸ் நவ் 7th லார்ஜஸ்ட் எக்கானமி த வேர்ல்டு இன் 2016 இல்லையா. உலகத்தில் என்ன பண்ணுது, 7வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியா வாஸ் 3rd பொசிஷன் ஆஃப்டர் சைனா அண்ட் ஜப்பான் அமாங் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதாவது 3வது இடத்துல இருக்கிறோம். யாருக்கு அடுத்ததா, சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் அடுத்ததாக இந்தியா 3வது பொசிஷனில் இருக்கும். இந்தியா ஷேர்டு 8.50% ஆஃப் டோட்டல் ஏசியாஸ் ஜிடிபி. நாம் 2016 2016 கணக்குப்படி பார்க்கும்போது மொத்த ஆசியாவினுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்குது, இந்தியாவது 8.5% உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய கரண்ட் பொசிஷனில் 2016 வரைக்குமான இந்திய பொருளாதார நிலையை சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதை நல்லபடியாக இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நல்லபடியாக படிங்க, பொறுமையாக படித்து பார்த்து நல்லா ஈஸியானது எல்லாமே பொறுமையாக படித்து பார்த்து கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. திரும்ப சொல்லணும், வீக் வைஸ் நல்லா எழுதுங்க, எழுதி பேப்பர் கொண்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கும் நல்லா தெளிவாக செஞ்சு அனுப்புங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததில் பார்க்கலாம்.